ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை 3வது அதிகாரம் 1-11 வசனங்கள். அதில் மிகச் சிறப்பாய் 10-11 வசனங்கள். புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள். அவ்வியல்பு தன்னை உண்டாக்கியவரின் சாயலுக்கேற்ற புதுப்பிக்கப்படும். இவ்வாறு நாம் கடவுளை முழுமையாக அறிய முடியும். முதலே பார்த்தோம், கொலோசியர் 2:11 நாம் மனித கையால் விருத்த சேதனம் செய்ததில்லை, மாறாக கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்பதால் நாம் உள்ளத்திலே விருத்த சேதனம் ஊனியல்பை கலைந்து அவர் வழியாக விருத்த சேதனம் செய்யப்பட்டு ஊனியல்பை கலைந்திருக்கிறோம். அப்போ அந்த ஊனியல்பை கலைந்திருக்கும் போது நாம் தெய்வீக இயல்பை நாம் புதுப்பிக்கப்படுகிறது. நமக்கு ஏற்கனவே இயல்பு கொடுத்திருக்கிறது. அது விழுந்ததுனால, காயப்பட்டதுனால விழுகிறதுனால் முழுமையாக அறிவு புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிரேக்கர் என்றும் யூதர் என்றும், விருத்த சேதனம் பெற்றவர் என்றும் விருத்த சேதனம் பெறாதவர் என்றும், நாகரிகமற்றோர் என்றும், சீக்கியர், அடிமை, உரிமை மக்கள் வேறுபாடிலே கிறிஸ்துவை அனைவரிலும் அனைத்துமாயிருக்கிறார். இந்த கிரேக்கர்களெல்லாம் விருத்த சேதனம் செய்யல. அப்போ அந்த வேறுபாடே கிடையாது. இந்த புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிறிஸ்துவை நாம் இந்த இயல்பு தன்னை உருவாக்குற சாயலுக்கே புதுப்பிக்கப்படுகிறது. பழைய இயல்பு கிறிஸ்துவ He created in His image and likeness. வழக்கம் 2:7 சொன்ன மாதிரி அந்த பழைய இயல்புக்கே போகும்போது கிறிஸ்துவே அனைவரிலும் அமைதியாக இருக்கிறார். இந்த கிறிஸ்து பழைய இயல்புக்கே போயிடும். பழைய இயல்பு கிறிஸ்துவ நம்மை படைக்கப்பட்ட சாயலில் தெய்வீக சாயலாக, அதுவும் ஆணும் பெண்ணுமாக படைத்தாலும் அந்த தெய்வீக சாயலாக தெய்வீக சாயல் பிடிக்கும். இதெல்லாம் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17 பார்க்கும். நாம் மேலும் மேலும் புதுப்பிக்கப்பட்டு அவருடைய சாயலாக அவரை போலவே மாறிவிடுகிறோம். அதெல்லாம் இதனால் என்ன ஆகிறது என்றால், நீங்கள் கடவுளை முழுமையாக we become the image of God and become the presence of கடவுளுடைய முழுமையை அடைகிறோம். இதுதான் 1 யோவான் கடிதம் 3:1-2 மிக தெளிவாக சொல்லும். இப்பொழுது நாம் கடவுளை பிள்ளைகிறோம். அவர் வரும்போது நாம் அவரை போலவே அவராகவே இருக்கும் இந்த நிலைக்கு புதுப்பிக்கப்படுகிறோம். இந்த பழைய இயல்பை ஊனியல் வெறும் மாமிசத்தில் மட்டும் கலைந்து விடாமல் வெளியில் ஆசாரத்தில் மட்டுமெல்லாம் உள்ளத்தில் இருக்கிற அந்த மனித இயல்பையே நாம் தூக்கி எறிந்துவிட்டு பரிசுத்தத்திலும் புனிதத்திலும் நிலைத்திருப்போமா? இது நல்ல ஆண்டவரை நேற்றும் மீண்டும் என்று மாறாதவை உடைய கிருபையினால் எங்கள் மறைத்துக் கொண்டு தொடர்ந்து ஆசீர்வதியும்.